வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு, ஸோ என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பேபி ஷவர், 5th மந்த் பேபி ஷவர். ஸோ அதுக்கான ஒரு லுக் தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறேன். அவங்களோட சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரியே நான் இன்றைக்கி அவங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்றது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணுறேன். எஸ், நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோனர் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு டீடான் க்ளோவோட டோனர். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ண பிறகு எதுவுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட் சாரீ மட்டும் ட்ராப் பண்ணிட்டு ஜுவல்ஸ் போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு டோனர் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது பெல்கிரிமோட மாய்ஸ்சரைசர். இது நான் ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது. மேக்கப் பேஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு க்ரீம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைமருக்கு வந்துட்டு நான் கலர்ஸோட ஹெச்டி அண்ட் மேட் ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா ஒரு ஸ்கின் டோனுக்கும் இந்த ப்ரைமர் செட் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் ப்ரெஷ் எடுத்து ப்ரைமரை நல்லா ஈவனாக உங்களோட போஸை கவர் அப் பண்ணுறதுக்கு நான் ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீலர். நான் யூஸ் பண்ணுறது ஃபிட்மியோட கன்சீலர் தான். ஸோ என்னோடய ஷேட் வந்துட்டு 2.B ஷேட் தான். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக இருக்குது. என்னோடய ஸ்கின் வந்துட்டு மீடியம் தான். ஸோ மீடியம் ஃபேருக்கு வந்துட்டு இந்த ஃபிட்மியோட கன்சீலர் நல்லாயிருக்கும். நான் எல்லாரோட ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபோர்ஹெட் அண்ட் மூக்கை சுற்றி அண்ட் வாயை சுற்றி கண்ணை சுற்றி. ஸோ ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் கலர் கரெக்ஷனுக்கு வந்துட்டு நான் வெறும் இன்றைக்கி கன்சீலர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் கவர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு நான் ஸ்பூலி எடுத்து ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ வந்துட்டு நான் இன்றைக்கி பவுடர் ப்ரஷ் அண்ட் கலரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் கலர். ஸோ அவங்க ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறது கொஞ்சம் திக்காக அண்ட் போல்ட் லுக்காக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு நான் கன்சீலர் ஐக்கு அப்ளை பண்ணும்போது அந்த வீடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கன்சீலர் அப்ளை பண்ண பிறகு ஐ லுக்கு போயிட்டேன். நான் ஐஷோடக்கு வந்துட்டு கலர் போலோட ஐஷோட லுக் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு எல்லா ஒரு சாரீக்கோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் இந்த ஐ லுக் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மேலே பிஸ்கெட் ப்ரௌனும் தென் கொஞ்சம் சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நான் ஒரு டார்க் மெரூன் ஷேட்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு அதை நான் சென்டரில் வந்துட்டு கன்சீலர் வச்சு அதை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நான் ஹைலைட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப டார்க் கோல்டன் ஹைலைட்டர் தான் நான் லைட்டாக பீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐலைனருக்கு வந்து எப்போவுமே என்னோடய டேஸ்லர் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய கிளைண்ட்ஸ்க்காகட்டும் ஸோ டேஸ்லர் ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். ஸோ தென் அப்சல்யூட் காஜல். இது வந்துட்டு என் ஃபேவரட் காஜல். இது வந்து போல்ட் லுக் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்மோக்கி ஐ க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது கூட நான் இன்றைக்கி காஜலை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா கண் வந்துட்டு பெருசாக தெரியும். ஸோ அது கூட பிளெண்ட் பண்ண பிறகு அதை நான் ஐஷோட வச்சு ஃபில் பண்ணிக்குவேன். ஏன்னா ஸோ மேலே இருக்கிற ஐ லுக்கும் தென் கீழே பாட்டு வாட்டர் லைன்ஸும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு அழகான லுக், சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பவுடர் வச்சு பிளெண்ட் பண்ணுறதுனால இன்னமும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஐலேஷ் ஃபிட் பண்ணேன். ஸோ ஐலேஷ் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இல்லை. ஏன்னா அவங்க கண்ணு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் மஸ்காராக்கு வந்துட்டு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஐலைனர் ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு அந்த பாட்டிலில் இருக்கிற லிக்விட் வந்துட்டு உங்கள் ஐலேஷ் மேலே வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்பூலி எடுத்து ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த ஐலேஷஸ் வந்துட்டு கொஞ்சம் போல்டாக நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் ஐலேஷ் வந்துட்டு பெருசாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ லேஷஸ் ஃபிட் பண்ணும்போது லேஷஸ் வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகலை. ஏன்னா லேஷஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அவங்க கண்ணும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ வெறும் நான் நேச்சுரல் லேஷஸை வச்சு நான் வந்துட்டு மஸ்காரா வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் ரெனி கம்பெனியோட லேஷஸ் தான். நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பர்பிள் அண்ட் நைக்காவில் ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷன். நான் கலர்ஸோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஹெவியாக டார்க்கோ இல்லை ரஸ்கி ஸ்கின் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் பேச்சஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஃபேர் இல்லை மீடியம் இல்லை நார்மல் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் சத்தியமாக சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனோட கலர் வந்துட்டு ஹெச்டி அண்ட் மேட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதை கையில் கூட பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் இது ஒரு மாதிரி வெட்டிங் மேக்கப் லுக்குன்றதுனால ஸோ கொஞ்சம் நான் ஆடாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நான் அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கையில் பிளெண்ட் பண்ணால் இன்னமும் நேச்சுரல் லுக் கிடைக்கும்.
நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கோல்டன் ஷேடோட லூஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் கலர்ஸோட ப்ராடக்ட் தான். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒன் பிராண்டோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஹெட்டில் தான் நீங்கள் நிறையா பவுடர் யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னாக்கா அது வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் உங்களோட ஐப்ரோஸ் அண்ட் ஐ லுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த அவங்களோட வயரை சுற்றி அண்ட் ஃபோர்ஹெட், சின்ஸ், சிக்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா பவுடரை வச்சு பிளெண்ட் பண்ணி ஈவனாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரோட ப்ராடக்ட்டும் கரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஷ். நான் இது வந்துட்டு ஒரு 3 இயர்ஸாக இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு 6 ஷேட்ஸ் இருக்குது. இப்போது இந்த ப்ளஷ் அவைலபிளாக இல்லை இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு நைக்காவில் நியூ பிராண்ட் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ நான் அதோட லிங்க்கும் பின் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஒரு பீச் பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா அவங்களோட ஸ்கின் கொஞ்சம் ஃபேராக இருக்குன்றதுனால ஸோ இந்த பீச் கலர் தான் நல்லாயிருக்கும், ஹெவியாக காமிக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட்டருக்காக நான் வந்துட்டு என்னோடய கலர் ப்ரௌன்லேருந்து நான் ஒரு மாதிரி லைட் பீச் கோல்டன் எடுத்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அவங்களோட ஹைலைட்டரும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு உடா பியூட்டியோட டார்க் ரெட் செரியோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 16 ஹவர்ஸாவது உங்கள் லிப்ஸில் ஸ்டே ஆகும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் ஐலைனருக்கு வந்துட்டு லிப் லைனர். ஓகே, லிப் லைனருக்கு வந்துட்டு நான் மேட் போல்டோட ஸ்விஸ் பியூட்டியோட மேட் போல்ட் ஐலைனர் லிப் லைனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபிக்ஸர் ஸ்ப்ரே வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ லைட்டாக கண்ணில் படுச்சு. ஸோ நல்லா ட்ரை பண்ண பிறகு ஃபைனல் லுக் பிந்தியை வச்சு ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இந்த லுக்குக்கு ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு பண்ணிவிடுங்க. பாய்.